ஐஸ் இல்லாமல் குடிச்சுப்புட்டு அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒமட்டுது. சாப்பிட்டேன். ஓகே ஓகே. ஹாய் வினோத்து. ஹாய் அனு. ஹாய் மம்மி. வாங்க அனு மேம், அனு மேடம், வாங்க வாங்க அக்கா. வினோத்து சாப்பிட்டியாப்பா? அனு சாப்பிட்டியா சாமி? ஹாய் அனு மேம். ஒய் லேட்? ப்ளீஸ் கம் டு 10. கண்டிப்பாக அனு ட்ரை பண்ணுறேன் சரியா? எங்கள் அம்மாட்ட ஃபோன் பேசினேன், கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஃபோன் பேசியிருக்கு, நானும் கவனிக்கவே. இந்த மாதிரி எங்கள் வீட்டு வால் கிளாக்கு 12 மணிலேயே இருக்குது. ரொம்ப நன்றி வினோத்து. என்ன சாப்பிட்டீங்க? ஹாய் ஜெயா. அனு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டேக்கா. என்ன ஸ்பெஷல் வினோத்து? யுவர் மம்மி இஸ் மை கிராண்ட் மாம். எஸ் எஸ், எங்கள் அம்மா தான். உடம்பு இல்லை அவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்டு. ஆடை விற்றுருங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஆட்டை 2 வச்சுட்டு படாத பாடுபடுது. ஹாய் மோனி சிஸ்டர். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ஆண்டி ஐ ஏட் பரோட்டா அண்டு குருமா. பார்த்தியா, என்னோடய ஃபேவரெட்டு. நான் இன்னும் திண்டுக்கல் வந்து பரோட்டா சாப்பிட போகலிங்க. லைக் போட்டதுக்கு நன்றி மோனி. ஹாய் வினோத் அண்ட் ஜெயந்தி. டூயிங் வெல் வெல். ஹவ் ஆர் போத் ஆஃப் யூ? ஆண்டி ஐ வில் சென்ட் டு திண்டுக்கல். கண்டிப்பாக அனுப்பி வைடா. நான் நல்லா இருக்கேன். ஹாய் எல்லா உறவுகளும் வாங்க லைவுக்கு பேசலாம். வந்த வேகத்தில் இல்லை ஓடிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் சரியா? நன்றி வேண்டாம். இன்னைக்கு லைவுக்கு வந்தேன். நம்ம பிரபா சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, சைலண்ட் லைவ் போட்டுட்டு நம்மளை பார்க்க வச்சுட்டே சாப்பிட்றாங்க. மனசாட்சி இல்லாதவங்களாக இருக்காங்க. 2வது வந்து சாப்பாட்டை விட பேச்சு அதிகமாக இருக்குது. உண்மையாலுமே நம்ம சாப்பிடும்போது, அவங்க ஒரு நர்ஸாக இருந்துக்கிட்டு இந்த வேலை செய்யக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது மொபைலோ டிவியோ எதுவும் பார்க்கக்கூடாது. உணவு மேலே தான் கவனம் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுவாச குழாய் வழியாக, சுவாச குழாய் வந்து திசை மாதிரி போய்டும், புறையேறுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால தான் நம்மளோட சுவாச குழாய் பக்கம் அந்த சாப்பாடு போயிடக்கூடாது, சீராக வயிற்றில் போகணும். அதுக்கு நம்ம யார்கிட்டையும் பேச்சு கொடுக்கக்கூடாது. ஒரு டாக்டரு, ஒரு நர்ஸாக இருந்துக்கிட்டு அவங்க அந்த வேலையை செய்யக்கூடாது. அது லைவ் போட்டு உட்காந்து அந்த வேலை செய்கிறாங்க. சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? இல்லை மோனி, ஹெல்த் இஸ் குட். பிரபா வேர்? எஸ் எஸ் அனு, பிரபாவே தான். உண்மை சிஸ்டர். நிஜமாலுமே படித்த பிள்ளைகளுக்கு, அது சயின்ஸ் எடுத்து படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் நான் சொல்கிறேன்னு நல்லா தெரியும். ஏன்னா நான் சாப்பிடும்போது வாயை திறந்து மூடுறோம் இல்லையா, சுவாச குழாய் பக்கம் அந்த உணவு போயிடக்கூடாதுங்கிறக்காக தான் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மேடம் வந்து நல்லா பேச்சு தான் அதிகமாக இருக்குது சாப்பாட்டை விட. ஆண்டி ஐ எம் ஃபீலிங் ஸ்ட்ரெஸ்டு, ப்ளீஸ் கிவ் மீ அட்வைஸ். ஆண்டி மம்மி. என்ன ஆச்சோனு, எதுக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க? ஆண்டி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? மதியம் வந்து நான் நாட்டுக்கோழி குழம்பு. அனு ஐ எம் ஃபைன். இப்போது சாப்பிடுவீங்க சிஸ்டர்? நான் இன்றைக்கி சாப்பிடலப்பா. நைட்டு ஒரு ஜூஸை குடிச்சு தலை ஒமட்டுது, தலை வலிக்குது. என்ன பண்ணுறதே எனக்கு தெரியல. அனு அனு என்ன ஆச்சு? தரிசனம் ஆளையே காணோம். தரிசனம் காணோம், பிரகாஷையும் காணோம். டைமே இல்லைங்க. இங்கே வந்ததுலேருந்து வீட்டு வேலையே பெண்டன் ஆகுறது எனக்கு. கரெக்டாக லைவ் ஏதாவது போடுவோம், வீடியோ போடுவோம்னு பார்த்தா கரெக்டாக சொந்தக்காரங்க யாராவது உட்காந்துக்கிறாங்க, பேச்சு கொடுத்துட்டு உட்காந்துக்கிறாங்க. நான் என்ன தான் பண்ணுறேன்னே எனக்கே தெரில. கரெக்டாக நான் ஒரு 25 நாள் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டு ஊருக்கு ஓடி போயிடுவேன், திருவண்ணாமலை. என் வீட்டுக்காரு ஒரு மொபைல் ஸ்டாண்டு ஒன்று போட்டிருக்காரு வீடியோ எடுக்கிறதுக்கு.